ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு ஜாதகருடைய ஜாதக பலனை எவ்வாறு ஆராய்வது என்பதை பற்றி நாம் இன்றைய வகுப்பில் தெரிந்து கொள்ள உள்ளோம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சில பலன்களை நம்ம கணித்து எடுக்கலாம். சில பலன்களை சொன்னா கரெக்டா இருக்கும். அது காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வைத்து இந்த பலன்கள் கூறலாம். அது எவ்வாறு கூறுவது என்பதே இந்த வகுப்பின் முக்கிய நோக்கம். சென்ற வகுப்பின் காலபுருஷ தத்துவம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். 1ஆம் வீடு எது, அதனுடைய தன்மை என்ன, ஒரே 1ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெறும் கிரகம் ஒன்றாக இருப்பதற்கான காரணம் என்ன, எந்த கிரகம் உச்சபட்ச நன்மையை காலபுருஷனுக்கு அளிக்கிறது, ஏன் சனி துலாத்தில் உச்சமடைகிறார், மேசத்தில் நீச்சமடைகிறார், செவ்வாய் ஏன் மகரத்தில் உச்சமடைகிறது என்ற சில உதாரணத்துடன் காலபுருஷ தத்துவத்தை பற்றி ஆராய்ந்தோம். இந்த வகுப்பில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சில பலன்களை எப்படி எடுத்து கூறுவது என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு ஜாதகத்தில் மேசம், விருச்சிகம் இந்த ராசிகள், அது எந்த லக்னமாகவும் இருக்கலாம், எந்த ராசியாகவும் இருக்கலாம். ஜாதகம் பார்த்த உடனேயே இந்த மேசம், விருச்சிகம் ராசிகளில் பாவ கிரகங்கள் குடிகொண்டிருந்தால், சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் குடிகொண்டிருந்தால், பாவ கிரகங்கள் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள் என்ற வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டோம். அந்த பாவ கிரகங்கள் மேசம் மற்றும் விருச்சிகத்தில் குடிகொண்டிருந்தால் அவர்களுக்கு சகோதர தோஷம் உண்டு என்று அர்த்தம். சகோதர தோஷம் என்றால் சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் ஆகாது. ஏன்னா இயல்பாகவே அவங்க 2 பேருமே வேறு வேற இடத்துல இருப்பாங்க, வேற ஊர்ல கூட இருக்கலாம். இவர் சகோதரருக்கோ அல்லது இவருக்கு சகோதரால் இவருக்கோ ஒரு மிகப்பெரிய பலன் என்று எதிர்பார்க்க முடியாது. மேசம், விருச்சிகத்தில் பாவகிரகங்கள் இருந்தால். ரிஷபம், துலாம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரிஷபம், துலாம். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், துலாத்தின் அதிபதி சுக்கிரன். ரிஷபம், துலாம் ஆகிய வீடுகளில் பாவகிரகங்கள் குடிகொண்டிருந்தால் அவர்களுக்கு களத்திர தோஷம் உண்டு என்றே கூறிவிடலாம். திருமணத்தில் சிக்கல்கள் இருக்கும். காலம் தாழ்ந்த திருமணமாக இருக்கலாம். வாழ்க்கை துணைவர், இவருக்கு அமையும் வாழ்க்கை துணைவருக்கும் இவருக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கலாம். வயது வித்தியாசம் இருக்கலாம், அல்லது உயர்வு தாழ்வு வித்தியாசம் இருக்கலாம், அல்லது பணம், செல்வ செழிப்பு அல்லது சாதாரண வாழ்க்கை போன்ற வித்தியாசங்கள் இருக்கலாம். ஜாதி சமய வேறுபாடுகள் இருக்கலாம். ஏதோ ஒரு வித்தியாசம் காட்டும். அதே போல் திருமண தோஷம் உண்டு. இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்கலாம், இந்த ஒய்ஃப் வேற நாட்டுல இருக்கலாம். மாதத்துக்கு ஒரு நாளோ இல்ல வருடத்துக்கு ஒரு சில நாட்களோ சந்திப்பு ஏற்படலாம். இது போன்ற தொந்தரவுகள் இந்த ரிஷபத்திலும் துலாத்திலும் பாவக்கோள்கள் இருந்தால் அவர்களுக்கு அமையும். மிதுனம், கன்னி ஆகிய புதன் வீடுகளான மிதுனம், கன்னியில் பாவக்கோள்கள் குடிகொண்டிருந்தால் அவர்களுக்கு தாய்மாமன் ஒத்துழைப்பு இருக்காது. நட்பு வட்டம் சரிவர அமையாது. புத்திசாலித்தனம் பல்வேறு சிரமங்களை கொடுக்கும். ரொம்ப யோசிச்சு சில்லறை எடுத்து கொடுப்பான், பார்த்தா 500 நோட்டை எடுத்து கொடுத்துருவான். சில இடத்துல நான் பார்த்திருக்கேன். நல்ல கணிதத்தில் நல்ல புலமை பெற்றவர், நல்ல பினான்ஸ்ல நல்லா மேனேஜ் பண்றவர், ஒரு சில்லறையை கரெக்டா கனெக்ட் பண்ணி எடுத்து தர மாட்டார். புத்திசாலித்தனத்தால் பல அவதூறுகள் சேரும். மிதுனம், கன்னியில் பாவகோள்கள் வீற்றிருந்தால் தாய்மாமன் தயவு இருக்காது, தாய்மாமன் ஆதரவு இருக்காது, நட்பு வட்டம் குறைவாக இருக்கும். நட்பு வட்டம் இவர்களுக்கு ஆதரவாகவோ உதவிகரமாகவோ இருக்காது. புத்திசாலித்தனால் அவதூறுகள் ஏற்படும். அடுத்து 4ஆம் வீடான
காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடான கடகத்தில் பாவகோள்கள் இருக்க பிறந்தவர்கள் மாத்தூர் தோஷம் உடையவர்கள், தாய் தோஷம் உடையவர்கள். இவரால் தாயாருக்கு சில சங்கடங்கள், துன்பங்கள் அடிக்கடி கொடுப்பவர். கடகத்தில் ராகு, கேது, சனி, சில கோள்கள், பாவக்கோள்கள் இருக்க பிறந்தவர்களுக்கு இவ்வாறு நடைபெறும். மனம் அடிக்கடி சஞ்சலத்துக்குட்படுபவர். மனம் எப்பொழுதும் குழப்ப நிலையில் இருப்பவர். ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்க தெரியாதவர். இது போன்ற பலன்கள் கடகத்தில் பாவக்கோள்கள் இருந்தால் நடக்கும். அடுத்த வீடான சிம்மம். சிம்மம் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. இந்த சிம்மத்தில் பாவக்கோள்கள் இருக்க பிறந்தவர்களுக்கு நிரந்தர சம்பாத்தியம் என்பதே இருக்காது. சிம்மத்தில் சனி, ராகு சில பேருக்கு சேர்ந்து இருக்கும், அல்லது கேது பகவான், கேதுவும் வேற ஏதாவது பாவகிரகமும் சேர்ந்து இருக்கும். அப்படி சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப சிம்மம் சம்பாத்தியக்காரகனின் வீடு. அதனால் அவருக்கு சம்பாத்தியம் என்பது வெளியில் சொல்லத்தக்கதாக இருக்காது. நிரந்தர வருவாய் இருக்காது, வருவாய் ஏற்றம் இருக்காது, உயர்வு தாழ்வு அதிகமாக இருக்கும். சம்பாத்தியக்காரகனின் வீடு கெட்டுவிடக்கூடாது. சம்பாத்தியக்காரகன், அதுவும் ஆண் ஜாதகத்தில் பொதுவாகவே, ஆண் ஜாதகம் இருந்தாலும் பெண்கள் இப்ப எல்லாம் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா சிம்ம வீடு கெடக்கூடாது. சிம்ம வீடு கெட்டால் அவருக்கு சம்பாத்தியம் இருக்காது, மற்றவர்களை அண்டி வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது சனி வீடுகளான மகரம், கும்பம். சனி ஆயுள்காரகன். ஆயுள்காரகனுடைய வீட்டில் பாவகோள்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். மத்தியம ஆயுள் அல்லது குறைவான ஆயுள் என்று கூறலாம். வம்பு வழக்கு வில்லங்கம் தானாக தேடி வரும். இவரே போகாட்டியும், இவர் அமைதியா கூட இருக்கலாம், இவரே போகாட்டியும் வம்பு வழக்கு வில்லங்கம் இவரை தேடி வரும். இது மகர, கும்பத்தில் பாவக்கோள்கள். மகரத்திலோ கும்பத்திலோ ஒரு வீட்டுல மட்டும் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் ஏற்படும். 2 வீட்டிலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயுளில் பிரச்சனை உண்டு. இதில் சனி தவிர என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சனியும் பாவக்கோள் தான், இருந்தாலும் சனி மட்டும் இருந்தா அது ஒன்றும் செய்யாது. ஏன்னா சனி இந்த வீட்டின் ஆதிபத்தியம் பெறுவதால் சனியை இது சேர்க்க முடியாது. சூரியன், ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி கிரகங்களை சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பாவக்கோள்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பலன்கள் இவருக்கு ஏற்படும். அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு, மீனம். தனுசு, மீனம் அதாவது காலபுருஷனுக்கு 9, 12ஆம் வீடுகளில் தனுசு, மீனத்தில் பார்த்த உடனே தெரியும் ஜாதகம் எந்த லக்னமாகவோ எந்த ராசியாகவோ இருந்தாலும் தனுசு, மீனத்தில் பாவக்கோள்கள் இருந்தால் அவர்களுக்கு புத்திர தோஷம் உண்டு. புத்திரர்கள் கெட்ட பெயர் எடு. புத்திர தோஷம் உண்டு என்றால் புத்திரர்களால் இவர்களுக்கு அவமானம் அல்லது சலனங்கள், மனசங்கடங்கள் ஏற்படும். ரொம்ப பேர் புத்திர தோஷம்னா புத்திரம் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, புத்திரம் இருந்தாலும் கடைசி காலத்துல கூட இருக்க மாட்டாங்க. சத்புத்திரர்கள் என்று கூறுமாறு புத்திரர்கள் இருக்க மாட்டார்கள். லேட்டா குழந்தை பிறக்கலாம். லேட்டா குழந்தை பிறந்தா நல்லது. சோ இது மாதிரி நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே 12 கட்டங்களில் எங்கு ராகு, கேதுக்கள் அல்லது பாவ கிரகங்கள், ஆட்சி பெறாத பாவ கிரகங்கள், ஆட்சி பெறாத பாவ கிரகம் என்றால் மகரத்தில், கும்பத்தில் சனி இருக்கலாம், சிம்மத்தில் சூரியன் இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்சி பெறாத பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த பாவகத்தின் காரகத்துவம் கெடும். மேசம், விருச்சிகம் என்றால் சகோதரம் கெடும். ரிஷபம், துலாம் என்றால் கலத்திரம் கெடும். மிதுனம், கன்னி என்றால் நட்பு வட்டம், தாய்மாமன் தயவு, புத்திசாலித்தனத்தால் அவதூறான செயல்பாடுகள் நடைபெறும். கடகத்தில் மாதுர் தோஷம், சிம்மத்தில் சம்பாத்தியம் கெடும்.
தனுசு மீனத்தில் புத்திர தோஷம், மகரத்தில் கும்பத்தில் மகர கும்பத்தில் பாவகோள்கள் இருந்தால் ஆயுள் பங்கம். இவ்வாறு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நாம் அடிப்படை பலனை தரமாக பட்டியலிட்டு விடலாம். இது பல முறைகளில் இது சரியாக வந்துள்ளது. இருப்பினும் குறிப்பெடுத்துக் கொள்ளவும், இருப்பினும் ஜாதக பலனே இது அடிப்படை பலன்கள் மட்டுமே. நாம் லக்னம், ராசி, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெறும் கிரகம், அவர் அமர்ந்த வீடு, அவரை பார்க்கும் கிரகம், அந்த குறிப்பிட்ட பாவத்தை பார்க்கும் கிரகம், காரகத்துவம், கிரகங்களின் காரகத்துவம், அதற்கு பிறகு கோச்சாரம், தசாபுத்தி அனைத்தையும் வைத்துதான் அறிவியல் ரீதியான பலன்களை நிர்ணயிக்க முடியும். இப்பொழுது நாம் கண்டது காலபுருஷ தத்துவத்தை படி மேலோட்டமாக சில பலன்களை எப்படி கூறுவது என்று. நாம் அடுத்ததாக தேர்வு 2 நடத்தவிருக்கிறோம். அதனால் 1க்கு 2 முறை இந்த வகுப்புகள் அனைத்தும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்வு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி தான். Take your own time, fill your answer in your notebook. The same thing may be posted in the WhatsApp group. You have to post. உங்க மார்க் எல்லாமே நம்ம அந்த அட்டண்டன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு தேர்வுகளுடைய மதிப்பெண்களையும் போடுறோம். ஏதாவது நீங்க வீடியோ பார்க்கலாம்னா அந்த அன்னைக்கு ஆப்சென்ட்டும் போடுறோம். ஒரு மானிட்டரிங் பர்பஸ்க்காக, எங்களுடைய டேட்டாவுக்காகன்னு சொல்லி. அடுத்த பதிவு வந்து தேர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான ஆன்சரை நீங்கள் விடைகளை சரியாக எழுதி வைத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். நன்றி.